சின்ன படமா இருக்கும், அது பெரிய கம்பெனி வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் அவங்க கையில நிறைய தியேட்டர் இருக்கும், அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது. அப்போ நான் வந்து இன்னைக்கு 6 மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒர்த்தா இருக்கணும். டிக்கெட்டை நாங்க பிளாக்ல வித்தா 150 டிக்கெட்டை 200 ரூபாய்க்கோ 250 ரூபாய்க்கோ வித்தா அது பிளாக் டிக்கெட், சட்டப்படி குற்றம். கரெக்டானே? அப்போ 100 ரூபா 30 ரூபா பாப்கார்னை நீங்க 150 ரூபாய்க்கு வித்தா சட்டப்படி கரெக்டா? அது ஒரு போதை. அப்போ பெரிய ஸ்டார் படத்தை ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டுங்கிறது அது ஒரு ஃபேண்டசி, அது ஒரு போதை. அனைவருக்கும் வணக்கம். கண்ணீரா, நீரா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர். ஆமா, அந்த நீராவை கண்ணுக்குள்ளே கதாநாயகன் வைத்திருக்கிறாரு, அதான் கண்ணீரா. நான் பசங்க கண்ணீரா அப்படிங்கும்போது நம்ம கண்ணு வந்து நீர் சொல்றாங்க இருக்கு, அதான் டிவி பார்த்துட்டு இருக்குமே. அது ஒரு டைட்டில் கொஞ்சம் புதுசா இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, மனைவி கதை எழுதி கணவன் இயக்கி இருக்கிறாரு, அது புது விஷயம். கணவன் இயக்குறதுக்கு ஒத்துக்கிட்டது ஓகே, அவர் கதாநாயகன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. நிறைய பேருக்கு பயப்படுவாங்க, சினிமா குறுக்க பயப்படுவாங்க. அதில் இயக்குனர் அனுமதிக்கிறது வேற, கதாநாயகன் அனுமதிச்சிருக்காங்க. இங்கேயே இந்த சொன்னீங்களே விட்டு விட்டு கொடுக்கறது, அது இங்கேயே ஆரம்பிச்சு. உங்களுக்கு லைஃப்லயே இதுல ஆரம்பிச்சு. என் கதையே இல்லை, கௌசல்யா அவங்க பேரு. ஆமாம், கௌசல்யா கதையை அவங்களே இயக்கி இருக்கணும் அப்படிங்கும்போது அவங்க இல்லை நீங்க இயக்குங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா, அடுத்து செகண்ட் பார்ட். அதான் செகண்ட் பார்ட்ல வந்து இப்போ இவர் விட்டு கொடுத்துட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் படம் நான் இயக்கிட்டேன், 2வது படத்தை நீ இயக்கிறேன்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் போகும்போது 2வது ஒழுங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பார்ட் போகும்போது 3வது ஒழுங்கு ரெடி ஆயிரும்ல. ரொம்ப அவர் ரொம்ப ஆரம்பிக்காரு ரோபசங்கர். என்ன அவர் வந்து நல்லா செகண்ட் பார்ட் போகும்போது 3வது ஒழுங்கையும் ரெடி ஆகிடணும். கண்ணீரா காதல் கதை. நம்ம தமிழ் திரையுலகில் இப்போ வந்து காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப அபூர்வமாயிடுச்சு, ரொம்ப அதிகமாக வர்றதே இல்லை இப்போலாம். ஆமாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் வந்து 6 படம் காதல் கதையாக தான் இருக்கும். 4ல் 1 குடும்ப கதையாக இருக்கும், ஒன்று த்ரில்லராக இருக்கும், 2 அடிதடி கமர்ஷியல் அப்படி இருக்கும். இப்போ 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 10 படமே அடி வெட்டு குத்து, கஞ்சா கடத்தல், கத்தி குத்து, ரேப்பு, பழகிட்டா போயிட்டு இருக்கு. காதல் கதையே அபூர்வமா போச்சு. அந்த நேரத்தில் ஒரு காதல் கதை ஒரு படம் வருங்கும் போது அதுவே மனசுக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு. நிறைய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து காதல் கடை பண்ணி தான் பெரிய ஹீரோ ஆயிருக்காங்க. இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் 25-30 படம்லாம் காதல் படம் தான். அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி இங்கே தலைவர் ஆயிட்டாரு. அந்த அஜித் சாரும் அப்படித்தான். பிகினிங் அவரும் 20-25 படம் லவ் ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் இப்போ வீரம், விசுவாசம், விடாமுயற்சின்ட்டு வேற ரேஞ்சில் போயிட்டு இருக்காரு. ஆனால் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும், எம்ஜிஆர் சாருக்கும் எவருக்கும் படமா அன்பேவா முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி. அது மாதிரி நடிகத்தில் சிவாஜி கணேசனுக்கு எவர் கிரீன் படம்னா வசந்த மாளிகை, அது லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அது ஒரு ஈர்ப்பு இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்மளால முடியலைங்கும் போது ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை கட் பண்ணி லவ் பண்ணிட்டான் ட்வீட் போறாங்க போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே, நம்ம நினைக்கிறோம் முடியல, ஒருத்தன் நினைச்சிட்டு ட்வீட் போடுறான். ஆமா, இப்ப அதுக்கும் இல்லை. இப்ப நம்ம கச்சை நினைக்கிறோம், கொலை பண்ண நினைக்கிறோமா? ஆனா இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. இந்த நேரத்துல லவ் ஸ்டோரி, கண்ணீரா லவ் ஸ்டோரிங்கிறது ரொம்ப
ஆரோக்கியமான விஷயம். முழுக்க முழுக்க மலேசியாவிலேயே படப்பிடிப்பை நடத்தி நல்ல வேலை 6 விஷயம் இங்கே வச்சிங்களே, நீங்கள் அங்கேயே வச்சு அங்கேயே ரிலீஸ் பண்ணிடாம ஒரு தமிழ் படம் மலேசியாவில் படமாக்கப்பட்டாலும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களுக்குடைய வாழ்த்துக்கள். இப்போ வாகை புடிச்சராக இருக்கட்டும், உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக அவர் பேசும்போது இருக்கட்டும், ஒரு ஆரம்பத்தை இங்கே வெளிப்படுத்தினாங்க. சிறிய படங்கள் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, ஆள் வர மாட்டேங்கிறாங்க, படத்தை முடித்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இது இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை, இன்னைக்கு சிறு படங்கள் பண்ணுற எல்லா பிடிச்சிருக்கும் இந்த ஆதங்கள் தான். இதுக்கு எங்கே விட, எங்கே தவறு, இதுக்கு என்ன ஒரு முடிவு, ஏகப்பட்ட கேள்வி. நம்ம யாரும் இங்கே குறை சொல்ல முடியல. ஏன்னா இப்போ தேட்டருக்கு தர மாட்டேங்கிறாங்கன்னு தேட்டருக்கார குறை சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க, 10 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க குறை சொல்கிறாங்க. எந்த பக்கம் நியாயம்னு யோசிக்கணும். அது ரெண்டும் உண்மைதான். சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலைங்கிறது உண்மைதான். சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க, அவங்க தேட்டருக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனால் ரெண்டுமே குறை தான். திரையுலகுக்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு குறை. அப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், அங்கேயும் யோசிக்கணும். நம்ம மாறி மாறி குறை சொல்லிட்டே வந்து வச்சுங்களேன், அது ஒரு வேலைக்கு ஆகாது. மக்களை தியேட்டருக்குள்ள கொண்டு வரணும், அதுதான் இன்னைக்கு வேண்டிய விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும், தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும், இயக்குநர்கள் நடிகர்கள்லாம். இப்போ இயக்குனரும் டெக்னீஷியன் தான், படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு தான் சவாலாக இருக்கு. அவள் ப்ரொடியூசர் தான் யோசிக்கணும், ஏன் வர மாட்டேங்கிறாங்க, என்ன சிக்கல், எதுக்கு உள்ள வர பயப்படுறாங்க. ரேரா ஏதாவது ரேரா ஒரு படம் 2 படம் தான் ரேரா ஓடுது. அது கூட சின்ன படமா இருக்கும், அது பெரிய கம்பெனி வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் அவங்க கையில் நிறைய தியேட்டர் இருக்கும், அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது. சமீபத்தில் ராஜன் சார் இதில் பேச முடிக்கணும். ராஜன் சார் ராசனா பேசுறப்ப சமீபத்தில் இப்போ சின்ன படம் தியேட்டர் கிடைக்கலைங்கிறது ஒன்று. இப்போ தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவரே ப்ரொடியூசர் வட்டிக்கு வாங்கியோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடிச்சு தியேட்டருக்கு போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 நாள் நீங்கள் 50 டிக்கெட் எடுத்து ஆள் அனுப்புங்க. நம்மளும் படத்தை எடுத்து நடிகை சம்பளத்தை கொடுத்து டெக்னீஷியன் சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி படத்தை ரிலீஸ் பண்ணால் நீயே தியேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால் இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குன்னு யோசிக்கணும். பிடிச்சிருக்குதா வேலை? அதுபடி 50 டிக்கெட் 50 ஆள் உள்ள அனுப்பணும். என்ன வேலை கடைசி புதுசுக்கு என்ன வேலை போச்சு? இப்போ அவனு டிக்கெட் கிளிக்கிற வேலை போச்சு கடைசியா தேட்டரில் போய். இல்லை, பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கு. இது நானும் பேசிட்டு, இப்போ உதயகுமார் சாரும் பேசி, ராஜன் சாரும் பேசிட்டு, இது பேசிட்டே போகிற விஷயமே இல்லை. இதுக்கு தீர்வு வேணும். நடிகருடைய சம்பளத்தை குறைக்கணும், இயக்குனர் சம்பளத்தை குறைக்கணும், டெக்னீஷியன் சம்பளத்தை குறைக்கணும், ஷூட்டிங் செலவு குறைக்கணும். இது மட்டும் இல்லையே ப்ரொடியூசருடைய சூழ்நிலை. இது மட்டும் இல்லையே, நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், செலவு குறைப்போம், எல்லாம் ஒத்துழைக்கணும். நாங்கள் ஒத்துழைக்கிறோம், ஓகே, ஒத்துக்கிட்ட எல்லாம் ஒத்துட்டாங்க எல்லாருமே. இது இல்லை பிரச்சனை. இப்போ ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை, ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை. அதுதான் போராட்டம். நீ படம் பண்றது ஈஸி, பணம் இருந்தா படம் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்றதா இன்னைக்கு முடியல. தியேட்டர் எங்க இருக்கு, யார் கையில இருக்கு, யார் ஆக்கிரமிச்சிருக்கா, ஏன் கிடைக்க மாட்டேங்குது, இல்ல கிடைச்சா ஏன் கிடைச்சால் கூட்டம் வர மாட்டேங்குது. அதான் இப்ப நான் கேட்ட கேள்வி, மக்கள் ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஒண்ணு, நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாம இது இல்லாம எடுத்து கொடுத்து அதை பார்த்து பயந்துட்டாங்களா? அது ஒண்ணு இருக்குல்ல.
4 சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னும் சின்ன படம் வரும்போது பயப்படுறான். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் சார். இன்னைக்கு டிக்கெட் வேலை சொல்றான், அதெல்லாம் இல்லை. ஒரு படத்துக்காக அவன் ஒதுக்குற நேரம், இன்னைக்கு நேரம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு படமா 3 ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ள, அதுக்கு முன்னாடி 1 ஹவர், பின்னாடி 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் நான் ஒரு படத்துக்கு ஒதுக்கணும். படம் தேட்டருக்கு போறேன் தான். அப்போ நான் வந்து இன்னைக்கு 6 மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒர்த்தா இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்படி ஒர்த்து இல்லைங்கிற பட்சத்துல உள்ள வரமாட்டேங்கிறான். அப்போ நிறைய விசாரிக்கிறாங்க, விசாரிச்சு அதுக்கப்புறம் உள்ள வரான். அப்போ பெரிய ஸ்டாருங்கிறதுக்கு எங்கே தப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு போதையா போச்சு. நான் ஒரு பெரிய ஸ்டார் படத்தை ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேங்கிறது அது ஒரு ஃபேண்டசி, அது ஒரு போதை. அப்ப அதுலதான் தப்பிக்கிறாங்க. பெரிய படம் தப்பிக்கிறதுங்கன்னா இந்த போதை தப்பிச்சுறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு போய் கூஞ்சுறாங்க. 2-3 நாளும் போய் பாத்துறாங்க. அது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கே இல்லை. சின்ன படங்களுக்கு தான் மக்கள் வந்து இது நல்ல உடம்பா, போய் பார்க்கலாமா, இதுக்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்கறது ஒர்த்தா, இதுக்கு 6 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றது ஒர்த்தாங்கிறது எங்கே பண்றாங்க? சின்ன படத்துக்கு மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி. பெரிய படங்களுக்கு போய் விழுந்துறாங்க. அப்ப சின்ன படத்தை காப்பாத்துறதா இன்னைக்கு நம்மளுடைய வேலையா இருக்கணும். மக்களை வரவழைக்கிறதுக்கு என்ன வழி? டிக்கெட் வேலையா அது கொஞ்சம் அதுக்குன்னு சில தியேட்டர் ஒதுக்கணும். 20 ரூபா பாப்கார்ன்லாம் இன்னைக்கு 150 ரூபா 200 ரூபா விற்கிறாங்க. தியேட்டருக்கு குழந்தைய கூப்பிட படம் பார்க்கறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட தியேட்டருக்கு போறது பயப்படுறாங்க. இப்போ உள்ள போயிட்டா இன்றுள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஆகணும். பெரியவங்களுக்கு தான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருந்தா திருப்தி, இல்லைன்னா திருப்தி இல்லை. குழந்தைகளுக்கும் அப்படியே இல்லை. தியேட்டருக்கு போனா ஏதாவது வாங்கி சாப்பிடணும். நீ வாங்கி கொடுக்காம வந்தா அது எவ்வளவு காவியமா இருக்கட்டும், அதுக்கு டல்லு தான். அப்ப அதுல வாங்கி கொடுக்கும்போது அதுக்கான பாப்கார்னா இருக்கும், கூல்ட்ரிங்ஸா இருக்கட்டும், பப்ஸா இருக்கட்டும், அது விலை என்ன? இன்னைக்கு வியாபாரம் வேற, கொள்ளடிக்கிறது வேற. 30 ரூபா பொருளை 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம். 30 ரூபா பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறது கொள்ளை, பகல் கொள்ளை. அப்ப இந்த கொள்ளையை தடுக்கிறது அரசாங்கத்தோட கடமை. 30 ரூபா பொருளை வந்து நீ தியேட்டருக்குள்ள போனா 300 ரூபா கொடுத்தினா நீ மக்கள் கொள்ளடிக்கிற. மக்கள் யாரும் நம்பியிருக்காங்க? மக்களை போய் கேண்டீனா போய் அடிக்க முடியும்? இதுக்கு பொறுப்பு அரசாங்கம். ஒரு காலத்துல ஏர்போர்ட்ல தான் டீ 100-150 ரூபா இருக்கும். ஏர்போர்ட்ல தான் ஒரு பப்ஸ் பார்த்தா 50-60 ரூபா 100 ரூபா ஆகும். இன்னைக்கு ஏர்போர்ட்டை விட தியேட்டர்ல தான் இந்த கேண்டீன் உள்ள பொருள் ரேட்ல ஜாஸ்தி. அப்ப கேண்டீன் நடத்துவங்க அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏத்திக்கலாம்னா அதுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணும்ல. இதையும் கண்காணிக்கணும். ஒரு டிக்கெட்டை நாங்க பிளாக்ல வித்தா 150 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாய்க்கோ 250 ரூபாய்க்கோ வித்தா அது பிளாக் டிக்கெட், சட்டப்படி குற்றம். கரெக்ட் தானே? அப்போ 100 ரூபா 30 ரூபா பாப்கார்னை நீங்க 150 ரூபாய்க்கு வித்தா சட்டப்படி கரெக்டா? தப்பு தானே? அப்போ ஒரு பொருளுக்கு என்ன நிர்ணயம்? அதுக்கு நீ வெளியில் ரோட்டுகளில் போட்டா ஒரு 10 ரூபா லாபம் வை, ஒரு கொஞ்சம் ஏசி ரூம் வச்சா 20 ரூபா 20 ரூபா லாபம் வை. தேட்டரா மாலா ஒரு 30% வை, 20% 30, அதான் 30 300 ரூபாய்க்கு எங்க இருக்கு? இதனால ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஆராயும். நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சும்மா தேட்டர் வர மாட்டேங்கிறான்னா நம்ம வர வச்சு போட்டு கொண்டு வரோம். அவனை போட்டு எதை எடுத்தாலும் வந்து கொள்ளை அடிக்கிறோம். கார் பார்க்கிங் கொள்ளை, கேண்டீன்ல ஏதாவது கொள்ளை. இன்னைக்கு இவங்களாம் பேசும்போது அப்ப பாக குடிசர் அவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிறோம்ல. சின்ன பட குடிசர் ஏன் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அர்த்தத்தோட பேசுறாருன்னா இதெல்லாம் நம்ம வந்து தியேட்டருக்காரங்களை குறை சொல்றதும் தப்பு, மக்களை குறை சொல்றதும் தப்பு. தப்பு நம்ம மேல வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால. அதை ஆராய்ச்சி பண்ணணும். மக்களை உள்ள கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை பண்ணணும். நான் கேள்விப்பட்டதான்
பிடிச்சிருந்து நீங்கள் 50 டிக்கெட்டு 5 நாளைக்குள்ளே அனுப்புங்கன்னா எப்படி அனுப்புவோம்? இதெல்லாம் ரொம்ப வேணும் கேட்கும்போது. நம்ம கண்ணீரா அவனுக்கு மலேசியா எந்த படத்தை அவர் எடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. உன்னுடைய ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகி உன்னுடைய லாபம் அடைஞ்சிரும். அதுக்கான உத்தரா ப்ரொடக்ஷன் வந்து அதில் வாங்கியிருக்கு. அவங்க வந்து அவங்க அணுவும் இருக்காங்க, அணுவும் இருக்காங்க சார். சில இதில் அணுவும் உள்ளவங்க வாங்கி பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் எங்கே தேட்டர் பிடிக்கிறது, ஆர்மோனியம் தேட்டர் பிடிக்கிறது தெரியும். சிலருக்கு எதுவும் தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. கொஞ்சம் சினிமாவை காப்பாற்றணும்னா மக்கள் உள்ளே வர்றதுக்கான நம்ம முயற்சியை பண்ணுவோம். அதுக்கான நம்ம தேவைப்படுறது அதுக்காக யோசிக்கணும், அதுக்காக சிந்திக்கணும் என்ன பண்ணலான்ட்டு. அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு, அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு. டிக்கெட் ரேட்டும் சரி, எதாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ற பொறுப்பு அரசாங்கம். சரியா இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாதான் மக்களும் கொஞ்சம் உள்ள வருவாங்க. கண்ணீரா படம் வெற்றி அடைந்து கண்ணீரா 2வது பார்ட்டு அது சீக்கிரம் முடிச்சிருங்க. ஆமா, நல்ல ஒரு விட்டு கொடுக்குறது சொன்னீங்க, அதுதான் விட்டு கொடுத்தா தான் எல்லாமே ஒரு இருக்கும். மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், நம்ம மனைவி விட்டு கொடுக்கக்கூடாதும்பாங்க. அது மாதிரி கணவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த உங்கள் லைஃப்பில் நம்ம நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்க. கதையை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எதை வேணால் கொடுக்கலாம், கதை கொடுக்க மாட்டாங்க, கதை கொடுக்க மாட்டாங்க, கதையே கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் சந்தோஷத்துக்கும் என்ன இது தொடர்ந்து கௌசல்யா மேடம் வந்து கண்ணீரா 1 கண்ணீர் 2 அதுக்கு ஒரு வேற டைட்டில் 2 முடிச்சுங்க. 3 இங்கே கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது, இப்போ 2 தாங்க மாட்டேங்குது. இப்போ நிறைய தொடர்ந்து படம் பண்ணணும், தொடங்கி ரிலீஸ் பண்ணுங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.